அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். எண்ணும் எழுத்தும் திட்டம் கணிதம் கற்பித்தல் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் அணுகுமுறைகளை பற்றி இன்று நாம் காண்போம். எண்ணும் எழுத்தும் குழந்தைகளை மையமாக்கி, கற்றலை இனிமையாக்கி, கற்பித்தலை எளிமையாக்கி, வகுப்பறையை உயிரோட்டமாக்கியுள்ளது. கல்வி செல்வத்தை எதிர்கால தலைமுறைக்கு சிறப்பாய் சேர்க்க வழிவகுக்கும் சிறப்பான திட்டமாக எண்ணும் எழுத்தும் திட்டம் அமைந்துள்ளது. கொரோனா கால இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு குழந்தைகளை அழைத்து வந்த திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். கற்றல் இடைவெளியை குறைத்து இலக்கை நோக்கிய வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. முதல் பருவத்தை மிகவும் சிறப்பாக கொண்டு சென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் குழுவில் பதிவிடும் காணொளிகள், புகைப்படங்கள் மற்றும் அனுபவ பகிர்வுகள் மூலம் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் தங்களின் ஆர்வத்தையும் முயற்சியையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அறிமுகம். இத்திட்டமானது 2022-23 1 முதல் 3 வரை உள்ள வகுப்புகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நோக்கம்: கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்ய இத்திட்டமானது தொடங்கப்பட்டது. இலக்கு: 2025 8 வயது குழந்தைகள் அனைவரும் பொருள் புரிந்து படிக்கவும், அடிப்படை கணக்குகளை செய்யவும் திறன் பெற வேண்டும் என்ற இலக்குடன் இத்திட்டமானது தொடங்கப்பட்டது. உருவாக்கம்: தமிழ், ஆங்கிலம், கணக்கு பாடங்களுக்கு ஆசிரியர் கையேடு, மாணவர் பயிற்சி நூல்கள், கற்றல் துணைக்கருவிகள், சூழ்நிலையியல் ஒருங்கிணைப்பு ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு பருவத்திலும் பின்னூட்டங்களின் அடிப்படையிலான சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. களங்கள்: பாடல் களம், கதைக்களம், செயல்பாட்டு களம், படித்தல் களம், கலை மற்றும் கைவினை செயல்பாடுகள் களம், படைப்பாற்றல் களம், பொம்மலாட்ட களம், வினாடி வினா களம் ஆகியவை இவற்றில் இடம்பெற்றுள்ளன. செயல்பாடுகள்: கற்றல் விளைவுகளின் அடிப்படையிலான தனி, இணை மற்றும் குழு செயல்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப துணை: விரைவு துலங்கல் குறியீடுகளில் மாதிரி வகுப்புகள், கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு, இணையவழி குழுக்களில் வழிகாட்டல் ஆகியவை இத்திட்டத்திற்கு தொழில்நுட்ப துணைகளாக அமைகின்றன. விரைவு துலங்கல் குறியீடு: கட்டக விளக்க காணொளிகள், மாதிரி வகுப்பு காணொளிகள் போன்றவை இந்த விரைவு துலங்கல் குறியீடு மூலம் அறியப்படுகிறது. செயல் திட்டம்: அன்றாட வாழ்க்கைச் சூழலை தொடர்புபடுத்தி எளிமையாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் செயல் திட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளன. பின்னிணைப்புகள்: வளரறி மதிப்பீடு கற்றல் விளைவுகள், துணை கருவிகள் ஆகியவை ஆசிரியர் கையேட்டில் பின்னிணைப்புகளாக
கொடுக்கப்பட்டுள்ளன. பாடக்குறிப்பு படிவம். பாடக்குறிப்பு படிவம் எழுதுவதற்கு முன்பு அந்த வாரத்திற்கான கட்டக விளக்க காணொளியை பார்த்து திட்டமிட்டால் வகுப்பறை மேலாண்மை இன்னும் சிறப்பாக அமையும். இது நம் நேரம். வகுப்பறை சூழல் மற்றும் குழந்தைகளின் தேவைகளுக்கு ஏற்ப ஆசிரியர் செயல்பாடுகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்காக இப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. மதிப்பீடு. வளரறி மதிப்பீடு ஆ, வளரறி மதிப்பீடு ஆ, மாதத் தேர்வு மற்றும் பருவ தொகுத்தறி மதிப்பீடு ஆகியவை இதில் அடங்கும். இவை அனைத்தும் CCE மதிப்பீடுகளில் அடங்கும். பயிற்சி நூல். மாணவர்களை குழுவாகவும் இணையாகவும் தனியாகவும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கலாம். ஆனால் நானே செய்வேன், மாதத் தேர்வு மற்றும் தொகுத்தறி மதிப்பீடு ஆகியவற்றை மட்டும் மாணவர்கள் தாங்களாகவே செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஏனெனில் இவை அனைத்தும் மாணவர்களின் மதிப்பீடு செயல்பாடுகள் ஆகும். ஆகவே இவற்றை தனியாகவே தாங்களாகவே செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். கற்றல் கற்பித்தல் நிலைகள். கற்றல் கற்பித்தல் நிலைகளாவன. நுழையும் முன் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கற்றல் விளைவினை கற்கத் தொடங்குவதற்கு முன் அந்த கருத்து சார்ந்த கதை, கலந்துரையாடல், விளையாட்டு போன்றவற்றின் மூலம் ஆர்வமூட்டுவதே நுழையும் முன் ஆகும். கருத்துருவாக்க தருணம். மாணவர்கள் தாங்கள் கற்க உள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துக்களை கலந்துரையாடல், செய்து பார்த்தல், விளையாட்டு போன்றவற்றின் மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் பகுதியே கருத்துருவாக்க தருணம் ஆகும். கற்றலின் தருணம். நுழையும் முன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருணம் பகுதியிலும் அறிந்து கொண்ட ஒரு கணித கருத்தினை மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் பகுதியாக இது அமைக்கப்பட்டுள்ளது. இம்மூன்றும் கற்றல் கற்பித்தல் நிலைகளாக அமைகின்றன. நுழையும் முன், கருத்துருவாக்க தருணம், கற்றலின் தருணம் ஆகிய 3 பகுதிகளும் தேவைக்கு ஏற்ப செயல்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, ஏற்கனவே மாணவர்கள் அறிந்த ஒரு கருத்திற்கு நுழையும் முன் பகுதியும் கருத்துருவாக்க தருணம் பகுதியும் தவிர்க்கப்பட்டு நேரடியாக கற்றலின் தருணம் பகுதி மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கும். வகுப்பறை அனுபவம். ஆசிரியர் கா. சா. சர்மிளா, இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பாளையங்கோட்டை, ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம், கடலூர் மாவட்டம். இப்பகுதியிலிருந்து இவ்வாசிரியர் தன்னுடைய வகுப்பறை அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். கணக்கு வகுப்பில் வடிவங்களின் பாடலுக்காக குழந்தைகளை சதுரம், செவ்வகம், முக்கோணம் மற்றும் வட்ட வடிவில் தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சில குழந்தைகளின் பெற்றோர்கள் செய்து தரவில்லை. அந்த குழந்தைகளின் முகம் மிகவும் வாடியிருந்தது. குழந்தைகளை பார்த்த எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் 7 மணிக்கே புறப்படுவதால் செய்து வர முடியவில்லை. 8:15க்கு பள்ளி சென்று விடுவதால்
குழந்தைகளும் வந்து விடுவார்கள். கவலையாக இருந்ததை பார்த்த சஜிதா என்ற மாணவி, மிஸ், நீங்க என்ன டிஃபன் எடுத்து வந்திருக்கீங்க என்று கேட்டாள். நான் தோசை என்று சொல்ல, மிஸ், தோசையை கட் பண்ணிக்கலாமே என்று சொன்னாள். நானும் அப்படியே செய்தேன். குழந்தைகள் பாடலை மிக ஆர்வமாக, மிக சந்தோஷமாக செய்தனர். குழந்தைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கூறியபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கற்றலை நாம் குழந்தைகளிடம் கற்றுக்கொள்கிறோம் என்பதே. இவ்வாறு அவ்வாசிரியரானது தன் வகுப்பறை அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். வாழ்த்துரை. ஒவ்வொரு பாட வேளையிலும் குழந்தைகள் பேரார்வத்துடனும் மகிழ்வுடனும் பங்கேற்று கற்கும் குதூகலமான சூழலை உருவாக்கி குழந்தைகளின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கவும், உள்ளிருக்கும் திறன்களை வெளிக்கொணரவும், கற்றல் அடைவுகளை முழுமையாக பெறவும் உரிய வாய்ப்புகளை வழங்கி தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கும் அன்பு ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சென்ற பருவத்தில் பெற்ற அனுபவங்களை படிக்கட்டுகளாக்கி உயர பயணிப்போம். அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கு நன்றி. மீண்டும் இதேபோல் ஓர் சந்திப்பில் சந்திப்போம்.